ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். உன் ஆகாரத்தை தண்ணீரில் போடு. ஆகாரம் என்பது வசனத்தை குறிக்கிறது. தண்ணீர் என்பது நில நிலத்தை குறிக்கிறது. அநேக நாட்கள் என்பது அந்த நாட்கள் யாருக்கும் தெரியாது, அது தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. கடைசியாக பலன் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆகாரத்தை தண்ணீரில் போடு. ஆகாரம் என்பது கர்த்தருடைய வசனம், அது தண்ணீரில் போடு. அதன் ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே ஆகாரமாகிய வசனத்தை, தண்ணீர் என்றால் நல்ல நிலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையை சொல்லும் பொழுது 4 விதமான விதைகளை கொடுத்து சொன்னார். சில விதைகள் வழியருகே விடுகிறது, சில விதைகள் பாறையில் விடுகிறது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விதைகிறது, சில விதைகள் நல்ல நிலத்தில் போடப்படுகிறது. ஆகவே இந்த 3 விதைகளும் ஒன்றும் இல்லாமல் வீணாக போயிடுது. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 பலன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் இங்கே தண்ணீர் என்பது செழிப்பான இடம். தண்ணீர் என்பது நீர்க்கால் ஓரமடக்கப்பட்ட மரத்தை போல, ஒரு வாய்க்காலை போல தண்ணீர் நீர் பாய்ச்சிற ஓரமாக இருக்கிறதான நிலமாய் காணப்படுகிறது. அங்கே விதைக்கிற விதையானது நன்றாக வளரும், செடியாக வளரும், அது பூ பூத்து காய் காய்க்கும். ஆகவே ஒரு மனிதனிடத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது அது நல்ல நிலமாக இருக்கும் பொழுது தான் அது முழு பலனை கொடுக்கும் என்று பார்க்கிறோம். நம்ம அநேகருக்கு ஊழியம் செய்கிறோம், அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அநேக சுவிசேஷத்தை கொஞ்சம் பேர் ஏற்றுக்குவாங்க, கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கொஞ்சம் பேர் கொஞ்ச நாளைக்கு சர்ச்சைக்கு வருவாங்க, சோதனை தானே போயிடுவாங்க. சில பேர் வியாதி தானே போயிடுவாங்க. சில பேர் சொல்லும்போது எதிர்ப்பாங்க, வேணாம்னு சொல்லுவாங்க. சில பேர் இயேசு ஏற்றுக்கொள்வாங்க. சோதனை வருகிற பொழுது வெயில் அதிகமான அந்த செடியானது வேர் போகாத போல் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே போக மாட்டாங்க, போயிடுவாங்க. ஆனால் சிலரோ சபையில் நினச்சிருப்பாங்க. இன்றைக்கி சபையில் பார்க்குற பொழுது கூட்டம் மிக குறைவாக இருக்கும். ஆனால் சபைக்கு வந்தவங்கலாம் கால்குலேட் பண்ணால் 500 பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ சபையில் எண்ணிக்கை பார்த்தா 50 தான் இருப்பாங்க. மீதி 450 பேர் எங்கே என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் முள்ளுள்ள இடம், பாறையான இடம், வழியருகே விதை, இதெல்லாம் விதைக்கப்பட்ட அந்த 3 வகையான மக்களும் நிற்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை தான் இப்போ சபையில் இருக்கிற மக்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த நல்ல நிலமாகிய இந்த நிலத்திலே வார்த்தையை நாம் போடுகிற பொழுது வசனம் சொல்லுகிறது பலன் உண்டு, நிச்சயமாக பலன் உண்டு, நிச்சயமாக பலன் உண்டு. ஒரு விவசாயியானவன் நிலத்துக்கு போகிறான், நிலத்துக்கு போய்ட்டு அதை உழுது அதை நன்றாக எரு போட்டு புற்களையும் முள்ளையும் எடுத்துட்டு அது சரியாக அவன் பதப்படுத்தி பண்ணுற பொழுது அங்கே விதை போட்டால் அது 100 பலனை கொடுக்கும், 100 மடங்கு பலனை கொடுக்கும். அதே போல் தான் ஒரு மனுஷனுடைய இருதயமாகிய அவனுடைய இருதயத்தில் வசனத்தை நாம் போடுற பொழுது அது நல்ல பலன்களை கொடுக்கிறதா காணப்படுகிறது. ஆகவே நிச்சயமாக முடிவு நம்பிக்கை வீண் போகாது. நாம் எதை செய்தாலும் நாம் செய்கிற காரியத்தில் நிச்சயம் ஒரு விடுதலை உண்டு, நிச்சயம் பலன் உண்டு, நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. காரணம், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய செய்கத்தக்கத பலனை என் கூட வருதான்ற சொல்கிறார். என்ன கத்திற்காக செய்தோமோ அது மேலே இந்த கத்தரை கொண்டு வருகிறார். என்ன கத்திற்காக நாம் நடப்பித்தோமோ அதனுடைய பலன் நம்ம கூட வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் செய்கிற காரியத்தை செய்கிற பொழுது அதை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க நம் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாததாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் ஆகாரத்தை தண்ணீரில் போடுவது நம்முடைய வேலை, நம்முடைய கடமை, நம்முடைய செயல்பாடு. தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அதை நாம் சரியாக செய்கிற பொழுது பலனை நாம் காண முடியும். பலன் கர்த்தருக்குரியது. பலன் அவர் கொடுக்கிறது. அவர் கொடுக்குற பலன் சரியாக இருக்கும். அவர் கொடுக்குற பலன் சரியானதாக இருக்கும். நாம் ஏற்றுக்கொள்ள முடியாட்டால் கூட அவருடைய சித்தமாக இருப்பதனால ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எதை செய்தாலும் கர்த்தர் ஒன்றும் வீணாக விட்டுவதே கிடையாது. எதை செய்தாலும் கர்த்தருக்கு நிச்சயமான பலனை அவர் கொடுக்கிறதாக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடுவோம், கர்த்தருக்காக காரியம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சிபிலா பசுபிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, ஊழியம் எல்லாவற்றும் நாங்கள் நன்றாக செய்ய, நல்ல எண்ணத்தில் விதைக்கப்பட்டது போல செய்ய உதவி செய்யும்படி ஆசிர்வதிக்கிறோம். ஊழியங்களில் கூட வசனத்தை நல்ல எண்ணத்தில் விதைக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக. அதில் 30, 60, 100 பலன் கிடைக்க உதவி செய்யும்படி ஆசிர்வதிக்கிறோம். நிச்சயமாக முடிவு உண்டு ஆண்டவரே. எங்களுடைய கரத்தின் கிரியைக்கு ஏற்ற, வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்குற ஆண்டவர் எல்லோருக்கும் பலனை கொடுக்கும்படி ஆசிர்வதிக்கிறோம். உங்கள் கரத்தில் தான் அடுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். You will be succeeded.